ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பீக்கங்காய் அறுவடை பார்க்கலாம், வெள்ளரிக்காய் அறுவடை பார்க்கலாம். அந்த மாதிரி பல வகையான காய்கள் அறுவடை பார்க்கலாங்க. ஈஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்கள் அறுவடை பார்த்திங்கன்னா, இந்த வெயில் காலத்தில் நம்மளால் வந்து சிறப்பாக அறுவடை பண்ணுறோங்க இந்த முறை. இந்த வருஷம் தாங்க நான் வந்து இந்த அளவுக்கு பேங்கில் வந்து குறையாத காலி இல்லாத நான் வந்து வளர்த்திட்டு வரேங்க. அப்படி தாங்க சொல்லணும். ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் பேக்லாம் வந்து போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா, பாதி பேக் வந்து காலியாக தாங்க இருந்தது. பாதி பேக் தான் நான் வந்து செடிகளை வச்சு காய்கறி பறிச்சுட்டு இருந்தேன். பாதி பேக் வந்து ரெஸ்ட் விட்டுட்டேங்க. அடுத்து ஆடிப்பட்டத்துக்கு நடுறதுக்கு வேண்டி பாதி பேக்கை நான் ரெஸ்ட் விட்டுட்டு இருந்தேன். ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா, நான் ரெஸ்ட் விடாத நான் வந்து இந்த முறை வந்து எல்லா பேக்லேயுமே செடி இருக்குதுங்க. இப்போ நான் மறுபடியும் ஆடிப்பட்டத்துக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது ஒரு பெரிய மண்கலவை தாங்க. இதுக்கு வந்து நான் வந்து நல்லா சிறப்பாக கொடுத்தா மட்டும்தான் நான் மறுபடியும் நான் வந்து ஆடிப்பட்டத்தை நான் அழகா அறுவடை எடுக்க முடியுங்க. இது எதுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம மண்ணை வந்து ரீயூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா விளைச்சல் வந்து கம்மியாக வந்துருங்க. இப்போ மாடித்தோட்டத்தை வச்சுங்கிறவங்க என்னை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அதுக்கு வேண்டி நான் வந்து நான் ரெஸ்ட் விடாத காய்கறிகள் பறிக்கிறதுனால, நீங்களும் அதே மாதிரி ரெஸ்ட் விடாத காய்கறிகள் பறிக்கிறதா இருந்தால் நான் சொல்கிறேங்க இந்த விஷயம். எப்படின்னா, இது வந்து நம்ப ஜ ஜூன், ஜூலையில் பார்த்திங்கன்னா, நான் வந்து ஆடிப்பட்டத்துக்கு விதை போட ஆரம்பிச்சுருவேங்க. அதனால் அந்த டைமில் மண்கலவை வீடியோவை போடுவேங்க, கண்டிப்பாக போடுவேங்க. ஆனால் நீங்கள் அதை வந்து கரெக்டாக பார்த்துருங்க. ஏன்னா அந்த மண்கலவை கொடுக்கறது மட்டும்தாங்க அந்த வருஷம்லாம் நம்மளுக்கு காய். அதனால தான் உங்களுக்கு வந்து இப்பயே ஏன் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, மண்ணை வந்து நம்ம வந்து புது மண்ணை கொஞ்சம் ஆட் பண்ணி தாங்க நம்ம அடுத்த மண்கலவைக்கு நம்ம ரெடி பண்ணணும். நீங்கள் மண் இல்லாத இருக்கும், அதுக்கு வேண்டி நான் வந்து முன்னாடியே நீங்கள் சேகரித்து வைக்கணுன்றதுக்கு வேண்டி முன்கூட்டியே நான் இந்த தகவல் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஏன்னா இப்போ நம்ம மாடி தோட்டத்தை வந்து நம்ம ரன் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா, அதுக்கு மண்கலவை ரொம்ப முக்கியங்க. நம்ம வந்து ரெஸ்ட் விடாத நம்ம வந்து அறுவடை எடுக்கிறோம் அப்படின்னாலுமே, நம்ம திருப்பி நம்ம பயிரிடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாயிடுங்க. அது என்னுடைய மாடி தோட்டத்தெல்லாம் பார்த்திங்கன்னா, செடிங்கலாம் நல்லா ஒரு வருஷமாக இருக்கிற செடிங்கலாம் இன்னும் இருக்குதுங்க. அந்த மாதிரி இருக்கிற செடிங்களுக்கெல்லாம் மண்ணில் ஒரு சத்தும் இருக்காதுங்க. அதுக்கு நான் புது மண் போட்டால் மட்டும்தான் என்னால் வந்து அடுத்த அறுவடை எடுக்க முடியுங்க. அதுக்கு வேண்டி தான் நான் வந்து உங்களுக்கு முன்கூட்டியே இந்த யோசனையை உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. ஏன்னா நீங்கள் அறுவடையை கண்ணில் பார்க்கட்டும், நம்ம சொல்கிற விஷயத்த காதில் கேட்கட்டுன்றதுனால இந்த விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஏன்னா புது மண் கண்டிப்பாக ஆட் பண்ணணுங்க. அப்போ தான் அடுத்த ஆடிப்பட்டத்துக்கு நம்மளால் அறுவடை எடுக்க முடியுங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஏற்றுக்குங்க. அதுக்கு தான் உங்களுக்கு வந்து தெரியாத விஷயத்த சொல்லலான்றதுக்கு வேண்டி தாங்க இந்த வீடியோ மூலிமா நான் சொல்கிறேன். பிடிச்சிருந்தா ஏற்றுக்குங்க. கமெண்ட் கொடுங்க, எப்படி இருக்குது இந்த விஷயம் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேங்க. வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எல்லோரும் நல்லா கமெண்ட் கொடுக்குற விதமும் சரி, என்கரேஜ் பண்ணுற விஷயமும் சரி, நல்லா என்ன சொல்கிறதுன்னா, அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறதெல்லாம் படிக்கும்போதும் பார்க்கும்போதும் எனக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப அதாவது நெகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லாங்க. அந்த அளவுக்கு நான் சந்தோஷப்பட்டது கிடையாது. ஆனால் இப்போலாம் நான் ரொம்ப சந்தோஷப்படுற அளவுக்கு நீங்கள் என்னை வந்து பூஸ்ட் பண்ணுறீங்க, அப்படி தான் நான் சொல்லணுங்க. ஒரு காய்கறி வீடியோவில் இந்த அளவுக்கு என்னால் வந்து ஒரு நம்பிக்கையை உங்கள் மத்தியில் என்னால் வளர்த்த முடியும் அப்படின்றத என்னால் வந்து என் வீடியோ மூலிமா நான் வந்து அதை உணர்றேங்க. நிறைய பேர் என் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சுருக்கீங்க. அதெல்லாம் நினைக்கும் போதும், படிக்கும் போதும், பார்க்கும்போதும் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. உண்மையிலே உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சில பேர் வந்து என்ன கேட்குறீங்கன்னா, நாற்று போடலாமான்னு சொல்லி கேட்குறீங்க. நாற்று போடலாங்க, ஆனால் இப்போ வேண்டாங்க. ஏன்னா ஒரு கத்திரி முடிஞ்சு ஒரு மே மாதம் கடைசியில் நாம் நாற்று போட்டோம்னா, ஜூன் கடைசியில் நாற்று பிடுங்கி நட கரெக்டாக இருக்குங்க. இதுதான் என்னுடைய ரேஷியோங்க. நான் இப்படி தான் வந்து போன வருஷம் ஆரம்பித்ததுங்க. அதே மாதிரி தான் இந்த வருஷமும் நான் வந்து பண்ண போகிறேங்க. இதையும் உங்களுக்கு முன்கூட்டியே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்னென்ன விதை வாங்கணும், என்னென்ன நம்ம விதை போடலாம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே தீர்மானித்து அதுக்குண்டான விதைகளை வாங்கி வைக்கணுன்றதுக்கு வேண்டி தான் நான் வந்து இதை உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லி வைக்கிறேங்க. இந்த தகவலுமே ஒரு முன்னெச்சரிக்கையாக நம்ம செஞ்சு வச்சுக்கணுங்க. நாற்றுங்கள்லாம் பார்த்திங்கன்னா, தக்காளி நாற்று, கத்திரி நாற்று, மிளகா நாற்று, அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இந்த தக்காளியிலே பார்த்திங்கன்னா ஒரு 4 வகை இருக்குதுங்க. மிளகாயில் ஒரு 6 வகை இருக்குது. கத்திரியில் பார்த்திங்கன்னா சொல்லவே முடியாது, ஒரு 20 வகை கத்திரிக்காய் இருக்குது. அந்த மாதிரி இந்த ரகமெல்லாம் நம்ம ட்ரை பண்ணணுன்னு ஆசைப்பட்டோம்னா, நமக்கு அதில் 2 பேக் 2 பேக் போட்டோம்னா கூட நம்மளுக்கு அதுவே ஒரு 20 பேக் வந்துடுங்க. அதனால் பார்த்திங்கன்னா, நம்ம முன்னாடியே நாற்றுங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கினா மட்டும்தான் இதுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆக முடியுங்க. என்னென்ன வகை நம்ம நடலாம், நட்டு எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையெல்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா? அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா, நம்ம முன்கூட்டியே விதைங்கள்லாம் வாங்கி வச்சுக்கணுங்க. அப்படி வச்சா மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த பட்டத்துக்கு கரெக்டாக போட்டு கரெக்டாக நாற்று நட முடியுங்க. நான் வந்து கத்திரி முடிஞ்சு மே கடைசி நான் வந்து நாற்று போட ஆரம்பிச்சிருவேங்க.
அதை உங்களோட நான் ஷேர் பண்ணுறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க. ஏன்னா ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வேண்டி இந்த தகவலை உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குதுங்க. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். நேற்று கூட பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து ஃபோன் போட்டு, இந்த மாரி "உங்களுடைய கார்டன் நான் பார்க்கலாங்களா? நான் வரட்டுமா?" அப்படின்ற மாரிலாம் கேட்டாங்க. "ஈரோடு தானங்க, நான் வந்து பார்க்கலாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஆனா அத வந்து அதான் சொல்றேங்க, நானும் அவங்கள வந்து வாங்க வந்து பார்த்துட்டு தான் போங்கன்னு கூட நான் சொல்லட்டுங்க. ஆனா, அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஆர்வத்த தூண்டியிருக்குது பாருங்க என்னுடைய மாடித்தோட்டம். அது நினைக்கும் பொழுது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. பரவால்ல, அவங்களும் மாடித்தோட்டம் வச்சு ரன் பண்ணிட்டு தான் வராங்களாம். இருந்தாலும் என்னுடைய மாடி பார்க்க அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆசையா இருக்காம். அதெல்லாம் கேட்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. அப்ப நானும் சரி வாங்க டைம் இருக்கும்போது வந்து பார்த்துட்டு தான் போங்க அப்படின்னு சொல்லி நானுமே சொன்னேங்க. அந்த மாரி உங்களுடைய ஆதரவு அவ்வளோ ஒரு பெரிய எனக்கு ஒரு மன நிம்மதிய குடுக்குது, சந்தோஷத்த குடுக்குதுங்க. அதனால தான் சரி நான் என்னென்ன மாடித்தோட்டத்தில பண்ணுறேனோ அத உங்களோட ஷேர் பண்ணிடுறேன். தெரியாதவங்களுக்கு அது ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழியாவும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு தாங்க, எதையுமே நான் வந்து வீடியோக்கு வேண்டி மறைக்கிறதோ, எடிட் பண்ணுறதோ கிடையவே கிடையாதுங்க. எனக்கு என்ன இருக்கோ அத நான் சொல்லிடுறேங்க. ஏன்னா நானுமே உங்கள மாரி தான் நெறைய விஷயம் தெரியாத அம் க அதாவது தப்பு பண்ணி தாங்க கத்துக்க வேண்டியதா போயிடுச்சு. அந்த மாரி என்ன மாரி யாரும் தப்பு பண்ணி கத்துக்க வேண்டாம் அப்படின்றதுக்கு வேண்டி தாங்க நான் வந்து முன்னாடியே உங்களுக்கு வந்து இப்டி இப்டி பண்ணா கரெக்ட்டா வருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்குறேங்க. வேணுன்றவங்க ஆர்டர் போட்டுக்கலாங்க. இப்போ ஓரளவுக்கு எல்லா விதையுமே இப்போ ஸ்டாக் இருக்குதுங்க. வாட்ஸ்அப் நம்பரு வீடியோவிலேயே குடுத்துருக்குறேன் பாருங்க. அதுதாங்க வாட்ஸ்அப் நம்பர். ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கேட்லாக் வந்துருங்க. அதிலேயே உங்களுக்கு வந்து எவ்வளோ விலை, எவ்வளோ எத்தினி விதை அப்படின்ற வரைக்கும் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே அதில இருக்குங்க. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. வெள்ளரிக்காவும் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 காய் இருக்குதுங்க. சூப்பரா இருக்குது பாருங்க. வாங்க அடுத்து இந்த சைஸே பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க. நல்லா குட்டியா, நல்லா குண்டா பெருத்துக்குதுங்க. பாருங்க எப்படி பழமே ஆகிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு பாருங்க. சூப்பரா இருக்குது பாருங்க. நெறைய பிஞ்சு போட்டுருக்குதுங்க கொடி. நெறைய பிஞ்சு வந்து இன்னும் போட்டிருக்குதுங்க. இன்னும் காய் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பெருசாகுங்க. இளஞ்செடியும் இன்னும் இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வெள்ளரிக்காய்க்கு பஞ்சம் வராதுங்க. இளஞ்செடியும் பார்த்தீங்கன்னா, நாத்து போட்டு விட்டுருக்குறேங்க. பாருங்க இந்த தக்காளி செடி பாருங்க, ஒரு குரோவ் பேக்ல வளருதுன்னு சொன்னோம் பாருங்க. இது எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது பாருங்க. காய் பாருங்க அப்படியே கொத்து கொத்தா வச்சுட்டு எப்படி போகுது பாருங்க. அதுக்குதான் விட்டுறதுங்க. அது வளர்றது வளரட்டும்னு சொல்லி விட்டுறதுங்க. பாருங்க லாங் பீன்ஸ், பச்சை லாங் பீன்ஸ் பாருங்க. இதெல்லாம் அரும்பு முடிஞ்சுதுங்க. முடிஞ்சதுல பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நம்மளுக்கு காய் எடுக்குது பாருங்க. நம்ம வந்து செடிய புடுங்கலைங்க. அப்படியே விட்டுட்டு இருந்தேன். அதிலயே பார்த்தீங்கன்னா, மறுபடியும் தழைஞ்சு, மறுபடியும் பாருங்க காய் வருது பாருங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காயின்னு சொல்லலாங்க. அப்படி சொல்லிக்கலாம். இங்க பாருங்க. எல்லா இடத்துலயும் காய் பாருங்க. சூப்பரா பிஞ்சு பாருங்க. எப்படி வச்சுட்டு போகுது பாருங்க. நல்லா வச்சுட்டு வருது. இன்னும் செடியும் பார்த்தீங்கன்னா, நல்லா தழையுது பாருங்க கொடி. மூக்குத்தி அவரம் தான் இன்னைக்கு நெறைய அறுவடை இருக்குதுங்க. வாங்க பறிக்கலாம். இந்த பச்சை லாங் பீன்ஸ் பார்த்த உடனே எனக்கு ஒரு சந்தோஷங்க. ஏன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப என்ன சொல்றது? காய் குடுக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுங்க முதல்ல. இப்ப பரவாயில்லைங்க. நல்லா தயாராயிடுச்சுங்க. மூக்குத்தி அவரை இன்னைக்கு ஒரு 1/4 கிலோக்கு மேல வர அளவுக்கு காய் இருக்குதுங்க. ஏன்னா, இப்ப கொடிங்கள்ல பார்த்தீங்கன்னா, மூக்குத்தி அவரை தாங்க அதிகமா காய் குடுக்குது. அதாவது அவரைக்காய் வந்து கொஞ்சம் அறுவடை கம்மியாயிடுச்சுங்க இப்ப. அதனால மூக்குத்தி அவரை வந்து, "இல்ல நான் வந்து உனக்கு குடுக்குறேன். பந்தல் சும்மா இருக்கக்கூடாது." அப்படின்ற மாரி இந்த மூக்குத்தி அவரை வந்து இப்ப பந்தல பூரா இதுதாங்க ஆக்கிரமிச்சு பண்ணிருக்கு. இதுதான் காயும் இப்ப நெறைய குடுக்குதுங்க. சூப்பரா காய் பாருங்க ரெடி ஆயிடுச்சு. அடடா! கீழ விழுந்துருச்சு. கையில வச்சோம்னா இது ஒரு பிரச்சனை. லிக்விட் தண்ணி மட்டும் இந்த வெயில் காலத்துக்கு நல்லா யூஸ் பண்ணிட்டு வாங்க. நல்லா வந்து மண்ண வந்து நல்லா கெளறி விடுங்க. கெளறி விட்டு பார்த்தீங்கன்னா, லிக்விட் தண்ணி குடுத்துருங்க. நல்லா மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் ஆயிடுங்க. சாஃப்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு செடி வந்து குரோத் நல்லாருக்கும். காயும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா செருக்கு இருக்குங்க. அதாவது நீர் சத்தோட காய் இருக்குங்க. இல்லன்னா காய் வந்து பார்த்தீங்கன்னா, வதங்குன மாரி இருக்குங்க. இப்போ இளங்கொடி உங்களுக்கு மூக்குத்தி அவரை காட்டுறேன் பாருங்க. இந்த சீசன்ல அது காய் வருமான்னு நான் செக் பண்றதுக்கு வேண்டி ஒரு கொடிய நட்டு வச்சிருக்கிறேங்க. உங்களுக்கு அதையும் காட்டுறேன் இருங்க. மறுபடிலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு லைவ் போடலான்ட்டு இருக்கிறேங்க. ஒரு ஆசை இருக்குது. அது என்னைக்கு நடக்குதுன்னு தாங்க தெரியல. அதுக்கு தகுந்த மாரி நேரம் எனக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது. எல்லாம் இந்த பூவாடே அப்படியே ஒட்டின்னு, ஒட்டின்னு, ஒட்டின்னு எப்படி இருக்குது பாருங்க. இந்த பூ கூட கீழ உதறதில்ல.
பாருங்கள், விதைக்கு பாருங்கள் காய் இப்படி காஞ்சி போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி காஞ்சி விதையை தாங்க பார்த்து என்னுடைய கேட்லாக்கு நான் ஆட் பண்ணுறேன். எல்லா விதைங்களுமே இப்போ இருக்குது, வேணுன்றவங்க பயன்படுத்திக்கலாங்க. டவுட் இருந்தால் கேளுங்க. இருக்குது வச்சுட்டு வந்துடுறோம். பாருங்க, இந்த இளங்கொடி தாங்க இப்போ நான் விதை போட்டு நட்டு இப்போ பாருங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது பாருங்க. பார்க்கலாம் அந்த சீசனில் இது காய் வைக்குமான்னு பார்க்குறேங்க. ஏன்னா பார்த்தேன்னா உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். மூக்குத்தி அவரைக்கு சீசன் இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த கொடியை நான் வளர்த்திட்டு வரேங்க. இதுக்கு வந்து இப்போ நம்ம இது காய் வச்சிருச்சு அப்படின்னா நம்ம எனி டைம் இந்த மூக்குத்தி அவரையை பயிர் பண்ணலாங்க. அதுக்கு வேண்டி இந்த முயற்சிங்க. ஏன்னா மூக்குத்தி அவரையினுடைய பெனிஃபிட்ஸு ஜாஸ்தி, நிறைய காய் கொடுக்குதுங்க, நல்லா இருக்குதுங்க, காய் டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. அவ்வளோ ஒரு சத்துங்க இந்த காய். அவரைக்காய்க்கு ஈக்குவலாக வருதுங்க, இதுவுமே பெனிஃபிட் ஜாஸ்திங்க. பாருங்க காய் பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக பாருங்க, இங்கே வைக்கிறோம் பாருங்க. இன்னுமே இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இளங்கொடிங்க, பின்னாடி வச்ச கொடிங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா காய் பாருங்க எப்படி கொத்து கொத்தாக வைக்குது. கலர் நல்ல கலருங்க, டார்க் பிங்க்கும் வருதுங்க, லைட்டும் வருது. கொஞ்சம் விட்டோம்னா முத்திக்குது பாருங்க. ஒரு வட்டத்திலே நம்மளுக்கு வந்து ஒரு காய் கிடச்சிருது. சிறுசாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் கலக்கொட்டை போட்டும் செய்யலாங்க. தக்காளி பழம், வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி போட்டு நம்ம சாதாவும் தாளிக்கலாங்க. எப்படி சமைச்சாலுமே இது அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க டேஸ்ட். இதோட டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. காய் பாருங்க சூப்பராக இருக்குது. இது நல்லா வெயிலையும் தாங்கி நல்லா கொடுக்குதுங்க. அதாவது வெயிலுக்கு வந்து இந்த செடி வந்து வாடுறதில்ல, சத்தும் அதிகமாக தேவைப்படுறதில்ல. தண்ணி மட்டும் கொடுத்தாவே போதுங்க. லிக்விட் தண்ணி கூட அவ்வளோவா நம்ம வந்து இதுக்கு பயன்பட தேவையில்லைங்க. அந்த அளவுக்கு இந்த செடிக்கு எனக்கு என்னமே வேணாம், நீ வெறும் தண்ணி மட்டும் கொடு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த செடி தாங்குது. நல்லா வெயிலுக்கு நல்லா தாங்கி வளருதுங்க, அதுதாங்க சொல்லணும். துவள்றதே இல்லைங்க செடி, அப்படியே ப்ரெஸ் ஆகிக்குதுங்க. மதியம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் அப்படியே வாட்டமாக்கிற மாதிரி தெரியுங்க. அப்புறம் மாலையில் வந்து பார்த்தோம்னா அப்படியே அழகாக பூ பூத்துன்னு அழகாக இருக்குங்க. என்னுடைய மாடி தோட்டத்தில் எனக்கு இதுதாங்க ரொம்ப ஃபேவரட் செடின்னு சொல்லலாம். பூ பார்க்க அவ்வளோ அழகா இருக்குதா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து இதை ரசிக்கிறது தாங்க எனக்கு வேலையே. அடுத்த தடவை மூக்குத்தி அவரைக்குன்னு தனி பெசலே கொடுக்கலான்ட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு எனக்கு இந்த காயும் பிடிச்சிருச்சு, இதனுடைய பூவும் ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. காய் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு வீடியோ வர லென்த் ஆகுதுங்க. இந்த காஞ்சி பூ கூட கீழே விழ மாட்டேன்துங்க, அப்படியே ஒட்டிக்குது. முதல்லாம் பார்த்தீங்கன்னா இது மகரம் சேர்க்க பண்ணி தாங்க விடுவேன். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அழகா வண்டு வந்து சூப்பராக பறக்குதுங்க. நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய வண்டு வருதுங்க. பட்டர்ஃப்ளையாக இருக்கட்டும், வண்டாக இருக்கட்டும், தேனீக்கள் நிறைய வருதுங்க நம்மளுடைய மாடியில். சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முச்சிட்டு இருக்குங்க நிறைய. இப்போ வெள்ளநாவலும் பார்த்தீங்கன்னா நிறைய பூ எடுத்துருக்கிறதுக்கு அந்த செடிக்கு நிறைய வருதுங்க. இந்த ஒரு வட்டமே நிறைய காய் இருக்குதுங்க, அதனால லேட் ஆகுதுங்க. உங்களுக்கு செடியாவது பார்ப்பீங்கன்றதுக்கு தான் உங்களுக்கு நான் வந்து கட் பண்ணாத காட்டுறேங்க. ஏன்னா நம்ம மாடி தோட்டத்தை வந்து ரசிக்கவும் வளர்க்குறோம், காய் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுக்கும் வளர்க்குறோம், ரெண்டுமே இருக்குதுங்க. பாருங்க வெள்ளலாங்க பீன்ஸு விதைக்கு அப்படியே காஞ்சிட்டு இருக்குதுங்க. தட்டு கொஞ்சம் எடுத்துவாங்க. பாருங்க விதைக்கும் பாருங்க அழகா ரெடி ஆச்சு பாருங்க. விதை முகுத்தி வரையும் இந்த மாதிரி தூக்கி பார்த்தோம்னா நம்மளுக்கு அடியில் விதை இருக்குங்க. கொடியை வந்து இப்படி தூக்கி பார்த்தோம்னா அடியில் வந்து விதை முத்தி போய் கிடக்குங்க. காய் நல்லா நிறைய இருக்குதுங்க இந்த வட்டம். பாருங்க பச்சை வரை பாருங்க அழகா பாருங்க எப்படி காய் வச்சிருக்கு பாருங்க. பச்சை வரை இதுவுமே 4 பறிச்சுக்கலாங்க, சாம்பாருக்கு ஆகும். அவரைக்காய் போட்டு சாம்பார் வச்சா சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டு. அதனால ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது. பொரியல் மட்டுமே பண்ணுறத விட இந்த மாதிரி சாம்பாருக்கும் நல்லா இருக்குதுங்க. சாம்பாருக்கு தாங்க அதை பறிக்கிறேன். இப்போ பொரியல் டேஸ்ட்டை விட எனக்கு சாம்பார் டேஸ்ட்டு தாங்க நல்லாயிருக்கு. அவரைக்காயை இப்போ நான் சாம்பாரில் போட்டு பழகிட்டேங்க, நல்லா இருக்குதுங்க டேஸ்ட்டு. நல்லா ஆனால் கெட்டியாக வைக்கணுங்க, தண்ணியாக வைக்கக்கூடாது. நல்லா கெட்டியாக பதன்னு வைக்கணுங்க. அப்படி வச்சும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க.
அவரைக்காய் ரொம்ப சிறுசாக கட் பண்ணி போடாத, ஒரு அவரைக்காயை 3 துண்டாக கட் பண்ணி போடுங்க. சாம்பாருக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூ பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. இன்னும் கொஞ்சம் இது முத்துட்டுங்க. இந்த பக்கம் வாங்க. பெருசாக இருக்கிறது தாங்க பறிக்கிறோம். இப்போ இங்கே இருக்குது அவரைக்காய். பச்சை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நல்லா கொடுக்குதுங்க. காய் நல்லா உள்ள போய் மாட்டினுது. கொடி தளைஞ்சதெல்லாம் பச்சை அவரை தாங்க நல்ல காய். இங்கே இருக்கு பாருங்க. இன்னும் பாருங்க பூ எடுக்குது பாருங்க அவரைக்காய். லிக்யூட் தண்ணி இப்போ கொடுத்துட்டே தாங்க வரேன். அதனால பார்த்தீங்கன்னா இன்னுமே பூ பாருங்க எடுக்குது பாருங்க. அவரைக்காய் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வருங்க. அந்த அளவுக்கு அவரைக்காய் இருக்குதுங்க. அதாவது ஒருவேளை சாம்பாருக்கு நம்மளுக்கு தாராளமாக சரியா போயிடுங்க. மூக்குத்தி அவரை பாருங்க எப்படி காஞ்சி போயிருக்கு இப்போ. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால வேற காய் பறிக்கலாம் வாங்க. இதை கட் பண்ணுறேங்க நான். வாங்க கொஞ்சம் கோழி அவரை இருக்குதுங்க, அதையும் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். நல்லா இலசுங்க. குத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா கோழி அவரை குத்தவரை எல்லாமே நம்ம கிட்ட வேற இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா அவரைக்காய் ரகம் எல்லா ரகமும் வச்சிருக்காங்க. சூப்பரான அவரைக்காய். கொட்டை இருக்கிறத விட்டுறோங்க, விதைக்க ஆகட்டும்னு. கொட்டை இல்லாததான் எடுக்கிறேன். இது பட்டை வரையுமே கொஞ்சம் பறிச்சுக்கிறேங்க. இப்படி தொட்டு பார்த்தோம்னாவே விதை இருந்துச்சுன்னா விட்டுடலாங்க விதைக்கு. விதை இல்லைன்னா அப்படி கிள்ளிக்கலாங்க. பாருங்க இதெல்லாம் அறுவடை முடிஞ்சு நம்மளுக்கு மறுபடியும் பூ எடுக்குதுங்க. ஆடி படத்துக்கு பின்னாடி போட்டதுங்க, இன்னுமே காய் கொடுக்குதுங்க. இது காய் பார்த்தீங்கன்னா 4 காய் போட்டாலும் நல்லா பாருங்க கை ரப்பர் ஆயிடுச்சு பாருங்க. அந்த பக்கம் காய் வந்துருச்சு. வாங்க பாருங்க வெள்ளை நீட்டை கத்திரிக்காய் பாருங்க இப்படி கொத்து கொத்தாக காய் பாருங்க. செடி ரப்பர் காய் பாருங்க. சூப்பராக தொங்குது பாருங்க. சூப்பராக காய் தொங்குது பாருங்க. வாங்க அடுத்து கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம். இந்த அவரைக்காய் தெரியலையும் பார்த்தீங்கன்னா காய் இருக்குதுங்க. அதுதான் இதையும் பறிச்சுக்கலாம். பாருங்க எப்படி காஞ்சி போயிட்டு பாருங்க விதைக்கு. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் காய்க்கும். கோழியாவும் சரிங்க குத்தாவரையும் சரி நல்லா தளைஞ்சு கொடுத்துட்டே இருக்குதுங்க நம்மளுக்கு. கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நீலவரி கத்திரிக்காய் தாங்க எனக்கு நிறைய இருக்கு. செடி பாருங்க நல்லா குரோத் ஆயிடுச்சு பாருங்க. அப்படியே ஒரு கூட ஆற மாட்டேங்குது செடி. கூடாரத்துக்குள்ள நம்ம தேடி கண்டுபிடிச்சு பறிக்கணும். அடியில் ஒரு காய் இருக்கு. சூப்பராக இருக்கு பாருங்க காய். இந்த பக்கம் ஒன்று இருக்கு. இதே நம்மளுக்கு ஒரு வேளை சாம்பாருக்கு போதுமான கத்திரிக்காய்ங்க. அந்த மாதிரி ஒரு 2 செடி வச்சோம்னா கூடமே கத்திரிக்காய் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவைக்கிற காய் நம்மளுக்கு கிடைச்சிருங்க. மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி பண்ணோம்னா நம்ம தேவைக்கு காய் பறிச்சுக்கலாங்க. பாருங்க நீல கத்திரிக்காய் பாருங்க. நிறைய பிஞ்சு போட்டுக்கிறது பாருங்க. நிறைய பூ எடுத்துருக்கு பாருங்க. காய் இருக்குது பாருங்க. கொஞ்சம் நல்லா பெருசாக ஆகட்டும்னு விட்டுட்டோங்க. கத்திரி செடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக வளர்ந்துக்குச்சுங்க. பெருசாக ஆயிடுச்சுங்க செடிங்க. குண்டு கத்திரிங்க, இது பெரிய குண்டு கத்திரிங்க. இது உங்களுக்கு இது நல்லா வளர வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க மைசூர் வால் கத்திரிக்காய்.
இதுவுமே பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். நல்லா பெருசாக ஆயிடுச்சு பாருங்கள். அதை சொத்து இல்லாத கத்திரிக்காயாக பார்த்து விதைக்கி விடுங்க. அப்போ தான் நல்லா விதை வந்து உங்களுக்கு திறச்சியாக கிடைக்கும். நல்லா முளைப்புத்திறன் நல்லாயிருக்கும். காய் விதைக்கு விட்டிங்கன்னா இந்த மாதிரி விடுங்க. சரி இப்படி பிடிங்க. ஒரு 4 மிளகா பறிச்சிக்கலாம். அதாவது காரமும் நல்லா உரைக்குதுன்னு சொல்ல முடியாதுங்க. காரம் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டாக இருக்குதுங்க. அதாவது காரம் நம்மளுக்கு கம்மியாக போதும் அப்படின்னா இந்த மிளகாய் அழகாக ட்ரை பண்ணலாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர். நாங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தக்காளி பாருங்கள். இதுவும் ஒரு பயில்வான் கத்தி தக்காளின்னு சொல்லாங்க. பெரிய கத்தி தக்காளி எவ்வளோ பெருசுக்கு இருக்குது பாருங்கள். அப்படியே வெயிட்டாக இருக்குதுங்க இந்த 2 காயே. அந்த அளவுக்கு வெயிட் இருக்குதுங்க. நல்லா நீர் சத்து பார்த்தீங்கன்னா அப்படியே செருக்குக்குது காய். அப்படியே 3 காய்னாலும் நம்மளுக்கு 1/4 கிலோக்கு மேலே வருங்க. அவ்வளோ வெயிட் இருக்குதுங்க இது. நான் பேச்சுக்கு சொல்லலைங்க, என் கையில் வந்து சுமந்தங்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன் நான். சங்குப்பூவும் பார்த்தீங்கன்னா விதை வந்து நம்மக்கிட்ட இப்போ வந்து ஸ்டாக் இருக்குதுங்க. வேணுன்றவங்க போட்டுக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த அடுக்குங்க. வாங்க அறுவடை தட்டு பார்க்கலாம். வாங்க தட்டு பார்க்கலாம். தட்டு பாருங்க. நல்லா ஒரு பெரிய தட்டுங்க. எவ்வளோ தக்காளி இருக்குது பாருங்க. அதாவது ஒரு வாரத்துக்கு உண்டான தக்காளி எனக்கு ஒரே அறுவடையில் கிடச்சிருதுங்க. இதுவே எனக்கு அதிகமான தக்காளி தாங்க. அந்த அளவுக்கு தக்காளி கொடுக்குது பாருங்க. சூப்பரான தக்காளிங்க. அதாவது மருந்து இல்லாத காய்கறிகள் நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. பீக்கங்காய் பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. பீக்கங்காய், வெள்ளரிக்காய் பாருங்க, சூப்பரான வெள்ளரிக்காங்க. 3 காய் கிடச்சிருக்கு. காஷ்மீர் சில்லி, கீழே ஆரஞ்சு, அரை அத்திப்பழம் வச்சுருக்கேங்க. அத்திப்பழம் நான் வந்து அரை சாப்பிட்டேங்க பாருங்க. அடுத்தது வந்து பச்சை அவரை, மூக்குத்தி அவரை, பட்டை அவரை, கோழி அவரைங்க. கோழி அவரைங்க இந்த மாதிரி அவரைக்காயிலுமே பார்த்தீங்கன்னா இப்பயுமே நம்மளுக்கு வந்து இதில் 4 அவரைக்காய் இருக்குது பாருங்க. தட்டு நிறைய கிடச்சிருக்குது பாருங்க. இப்பயுமே இவ்வளோ வெயில்லையுமே நம்மளால் காய் இவ்வளோ அறுவடை பண்ண முடியுதுங்க. சூப்பரான அறுவடைங்க. நான் இன்னும் கீரை அறுவடை பண்ணலைங்க, பீட்ரூட் அறுவடை பண்ணலை. இதெல்லாம் இன்னும் அறுவடைக்கு ரெடியாக இருக்குதுங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நான் இந்த வீடியோவை கட் பண்ணிக்கலான்ட்டு கட் பண்ணுறேங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்கு எடுத்து வச்சுருக்குறேங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு திங்கட்கிழமை வருங்க. பாருங்கள். பாய்.